நந்தினி, நான் சொல்றத கேளு. எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ உள்ள வா அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா வாயடிச்சு வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஓகே தான். ஆனா சுந்தரவல்லிக்கு தான் சரியான பல்ப் ஆயிடுது. ஏன்னா நம்ம சூர்யா மட்டும் அதாவது சூர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா போக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி. ஏன்னா நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு வெளிய போறாங்க இல்லையா? அதனால அதே சமயம் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து, நந்தினிய போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நந்தினி வந்துட்டு, "என்ன சூர்யா சார் நீங்க இப்படி பண்றீங்க? நேத்து நைட்டு தானே சொன்னீங்க, நீங்க வீட்ட விட்டு கிளம்பு. நான் தூங்கிட்டு இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னை எழுப்பி சொல்லணும்னு நினைக்காத. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு" அப்படின்ற மாரி சொன்னீங்க. இப்ப என்னடான்னா மறுபடியும் கூப்பிடுறீங்களே அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நந்தினி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காத. நைட் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் தெரியாத்தனமா அப்படிலாம் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடு. முதல்ல உள்ள வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சுந்தரவல்லிக்கு சரியான அதிர்ச்சி. "டேய்! நீ தானே சொன்ன. சொன்னா போயிட்டும் விடு. அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் அவளோட கால்ல விழுந்து கதறிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இந்த ஜென்மத்தில எனக்கு நந்தினி மட்டும் தான் பொண்டாட்டி. வேற யாருமே எனக்கு கிடையாது." அப்படின்ற மாரி நம்ம சூர்யாவே சொல்றாங்க. இத கேட்ட நந்தினிக்கு சரியான அதிர்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.